சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படம் ஒன்றுக்கு எம்ஜிஆர் டிக்கெட் விலையை நிர்ணயிச்சிருக்காரு, அதுவும் 1000 ரூபாய். இது எப்போது நடந்தது? சண்டை கலைஞர்களுக்கு எம்ஜிஆர் செய்த உதவி 1-2 இல்லை, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முறை எம்ஜிஆர் படத்தில் அவருக்காக டூப் போட்டு நடித்தவர் ஷாகுல் ஹமீது. அவர் வெறும் சண்டை கலைஞர் மட்டுமல்ல, சாகசங்கள் செய்வதிலும் சூராதி சூரர். டூப் வேடம் போட்டு ஒப்பந்தமாகி இருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு வீடு ஒன்று வாங்க பணம் தேவைப்பட்டுச்சு. அதே நேரம் எம்ஜிஆரின் படங்களுக்கான படப்பிடிப்பு தொடங்க காலதாமதம் ஆச்சு. அந்த பணம் வரும் என்று நம்பியிருந்த அவருக்கு என்ன செய்வது என்று தெரியல. அந்த சூழலில் எம்ஜிஆரை பார்க்க வந்தார். அப்போது எம்ஜிஆரின் உதவியாளர் சபாபதியிடம் விவரத்தை சொல்ல, அவரோ தலைவர் வரட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எம்ஜிஆர் வந்ததும் நடந்த விவரத்தை கூறியிருக்காரு சபாபதி. உடனே ஷாகுல் ஹமீதை வர சொல்லி அவருக்கு 100 ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து அதில் பாதிக்கும் மேலாக எண்ணாமலேயே கொடுத்துருக்காரு எம்ஜிஆர். அதில் 6000 ரூபாய் இருந்ததாம். அவருக்கு தேவையோ 3000 தான். மீதி உள்ள பணத்தை வச்சு அடகு வைத்த நகையையும் திருப்பியிருக்காரு. அதன் பிறகு அவரும் அந்த வீட்டை வாங்கினாராம். இப்போது அதன் மதிப்பு கோடி கணக்கில் போகுதான். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தின் நடித்த காளி படம் பிரம்மாண்டமான பொருள் செலவில் எடுக்கப்பட்டுச்சு. அப்போது கிளைமேக்ஸ் காட்சி படமான போது ஏராளமான குதிரைகளும் அந்த சண்டை காட்சிக்காக வந்திருக்கு. சண்டை கலைஞர்கள் பலரும் நடிக்க அந்த காட்சியில் நெருப்பு எரிவது போல படமாக்கப்பட வேண்டுமாம். ஆனால் அது நெருப்பு அதிகமாக பற்றி சண்டை கலைஞர்களும் குதிரைகளும் காயத்திற்குள்ளாயிருக்காங்க. இந்த தகவல் அறிந்ததும் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் நேரடியாக மருத்துவமனை வந்து படக்குழுவினர் தயாரிப்பாளரை பார்த்துருக்காங்க. ஏன் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை முறையாக செய்யலை என்று சத்தம் போட்டிருக்காரு. அதன் பிறகு அந்த சண்டை கலைஞர்களின் காயத்தை போக்க மருந்து சிங்கப்பூரில் தான் உள்ளது என்று கேள்விப்பட்டிருக்காரு. உடனே அங்குள்ள தனது கட்சியினரிடம் பேசி மருந்தை வரவழைத்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செஞ்சுருக்காரு எம்ஜிஆர். அது மட்டுமல்லாமல் படம் ரிலீஸ் ஆகும் முன்னர் தயாரிப்பாளரை பார்த்து இந்த படத்துக்கு ஏகப்பட்ட செலவு செய்திருக்கிறீர்கள், அதை எப்படி ஈடுகட்டப் போகிறீர்கள்? சண்டை கலைஞர்களுக்கும் சிகிச்சை அளிக்க செலவாகியிருக்கும், என்ன செய்ய போகிறீர்கள் என எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதையே செய்கிறேன் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. உடனே அலங்கார் தியேட்டரில் ப்ரீமியர் ஷோ ஒன்று போட சொல்லுங்கள், அதை எனது கட்சி நிர்வாகிகள் பார்க்க வருவார்கள், அவர்களுக்கு ஒரு டிக்கெட்டின் விலை 1000 நிர்ணயம் செய்யுங்கள் என்றாராம் எம்ஜிஆர். அப்போது கட்சியினருக்கு 1000 ரூபாய் பெரிய விஷயம் இல்லை. எம்ஜிஆரும் அப்போது சினிமாவில் இல்லை என்றாலும் எம்ஜிஆர் சண்டை கலைஞர்களுக்காக அப்படி ஒரு உதவி செய்தது மகத்தான விஷயம்தானே.